السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரிகளே, இவ்வுலக வாழ்வில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை யார் கூடயாவது பகிரணும்னு நினைக்கிறது மனிதனோட இயல்பு. நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா அதை பகிர்ந்து சந்தோஷமாக இருக்கும். கெட்ட விஷயங்களாக இருந்துச்சுன்னா ஒரு மன ஆறுதலை எதிர்பார்த்து அதையும் பகிர்றோம். சில நேரங்களில் சக மனிதர்கள்கிட்ட சொல்ல முடியாமல் தனிச்சும் இருக்கும். இப்படி எல்லா விதமான உணர்வுகளையும் நம்ம பகிர்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடை தான் துவா. துவா என்பது நமக்கு எப்போ நினைவுக்கு வருது அப்படின்னா, நமக்கு ஒரு தேவை ஏற்படுறப்போ தான். தேவை அப்படின்னா ஒரு பொருளோ ஒரு துணையோ அல்லது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மற்ற விஷயங்களோ மட்டும் கிடையாது. நம்முடைய உணர்வுகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதும் ஒரு தேவை தான். அதே நேரம் நம்ம அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுறதும் ஒரு தேவை தான். இவ்வாறான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவி தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வானா மாட்டானா அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துருவேனோ அப்படி தான் பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு ஹலீஃபாவாக இருந்தாலும் தான் அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவன் தான் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க. இவ்வாறு மேன்மை மிக்க செயலாக தான் துவா இருக்குது. அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறப்போ நம்மள நிறைய பேர் அதை தினமும் தொழுதுட்டு செய்ய வேண்டிய ஒரு கடுமையாக மட்டும்தான் பார்க்குறோம். அந்த துவா கேட்குறது நம்மளை எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்க வைக்குதுன்னு நம்ம பார்க்குறது இல்லை. அப்படி பார்த்தோம்னா நம்முடைய துவாக்களில் நீயத்தும் இஹ்லாஸும் ரொம்ப தெளிவாக இருக்கும். துவா கேட்கறதுக்காக மனிதர்களாகிய நம்மளை அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்னு பாருங்க. வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் சொல்கிறான், உது ஊனி, என்னை அழையுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், அஸ்தஜிபுலக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், நான் அதை நிறைவேற்றுறேன். நமக்கு கொடுப்பதற்காக அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பவுமே தயாராக இருக்கான். அதை கேட்கறது தான் நம்முடைய வேலை. சரியான முறையில் துவா கேட்கணும் அப்படின்னா முதல்ல நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உள தூய்மை. யாரிடத்துல துவா கேட்குறோம் அப்படிங்கிறது நம்மளோட நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு தடவை துவா கேட்குறப்போ அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் இதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த எல்லா அருட்கொடைகளுக்கும் நன்றி சொல்லி அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸலவாத்தோடு ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தேவைகளை பிறகு கேட்டுட்டு எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரியே அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத் சொல்லி முடிக்கிறோம். சரியான முறையில் நம்ம துவா செஞ்சிட்டோம். அவ்வாறாக கேட்டதுக்கு அப்புறம் அந்த துவா எப்படி கபூலாகும்? நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். நாம் கேட்குற துவாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வா? இந்த மாதிரி நம்ம மனதில் 1000 கேள்விகள் ஏற்படலாம். ஒரு மனிதனை நிரந்தரமாக நரகத்தில் தள்ளுற ஒரு விஷயம் அல்லாஹ்வை நிராகரிக்கிறது. அப்படி வாழ்கிற ஒரு காஃபிருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டாலே அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். மனிதர்கள் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யலாம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரன் கிடையாது. அநியாயம் இழைக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவங்களோட துவாவை ஏற்றுக்கிறான். தன்னை நிராகரிக்கிற ஒருவரோட துவாவையே அல்லாஹ் ஏற்றுக்கிறப்போ அவனையே வணங்கி வழிபடுற அவனுடைய அடிமைகளை என்றைக்குமே அல்லாஹ் கைவிட மாட்டான். நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்குறது மட்டும்தான் நம்மோட வேலை. அதை எவ்வாறு எந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது அவனோட வேலை. இதுக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது இருந்த பொறாமையின் காரணத்தினால அவங்களோட சகோதரர்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஒரு பாலுங்கிணத்துல தள்ளி விட்டுறாங்க. ரொம்ப சின்ன வயசில் அந்த இருட்டான கிணறுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பயப்படுறாங்க. பயத்தோட அல்லாஹ் கிட்ட தன்னோட தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூடயும் தன்னுடைய சகோதரர் கூடயும் சேர்த்து வையா அல்லாஹ்னு துவா செய்கிறாங்க.
அவருடைய அந்த ஒரு துவாவை நிறைவேற்றுறதுக்காக அல்லாஹ் பல்வேறு சூழ்நிலைகளை அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே உருவாக்குறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணத்துல இருந்து வெளியேற்றி ஒரு அடிமையாக விற்கப்படுறாங்க. இப்போ அவங்க குடும்பம் இருக்கிற ஊர் எது வேற. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்போ எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க. அவங்களோட ஊரில் இருந்து, அவங்களோட தந்தை கிட்ட இருந்து, அவங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்து அவங்க மேலும் இன்னும் தூரமாக போய்க்கிட்டாங்க. அவங்க துவா கேட்டதுக்கு அப்படியே எல்லாமே எதிராக நடக்குது. இதோடு நிறுத்தாமல் அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாகுது. அவங்க வளர்கிற அதே குடும்ப தலைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி செய்கிறாங்க. இதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அநியாயமாக சிறையில் அடைக்கப்படுறாங்க. சகோதரிகளே, நம்ம எத்தனை தடவை யோசிச்சிருப்போம்? அல்லாஹ் கிட்ட எத்தனையோ முறை நம்ம துவா செய்கிறோம், ஆனால் நம்ம நிலைமை இதிலேருந்து மாறவே இல்லையே. முதல்ல இருந்ததை விட இன்னும் நம்ம நிலைமை மோசமாக போய்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு எத்தனையோ முறை நம்ம நினச்சிருக்கலாம். அல்லாஹுடைய நபியாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவாவை கேட்டதில் இருந்து அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் மோசமாக மட்டும்தான் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க என்ன செய்யலை? அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கையில் எந்த குறையும் வைக்கல. இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவாவை கபூல் செய்ய அந்த நாட்டு அரசருக்கு ஒரு கனவை கொடுக்குறான். அந்த சிறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட 2 மனிதர்களை கொண்டு வரான். அதில் ஒருவர் பின்னாடி அரசரோட உதவியாளராக ஆகுறாங்க. அந்த கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? உருவாக்குறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்து அவங்க மேலே இருக்கிற குற்றங்கள் நீங்கி அவங்க பக்கத்தில் இருந்து எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் வெளியே வர்றாங்க. அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டோட அமைச்சராகிறாங்க. அந்த ஒரு துவாவுக்காண்டி அல்லாஹ் அந்த நாட்டுக்கே பஞ்சத்தை ஏற்படுத்துகிறான். பஞ்சத்தின் காரணமாக யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களோட சகோதரர்கள் எல்லாருமே எகிப்துக்கு வராங்க. அவங்களோட சகோதரர்கள் அவங்கள விட்டுட்டு போனதை விட இன்னும் மிகவும் சிறந்த நிலையில், மிக்க கண்ணியமான ஒரு நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க சகோதரர்கள் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட தந்தையோடையும் தன்னுடைய சகோதரரோடையும் திருப்பி ஒன்று சேர்ந்துடுறாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்கப்பட்ட அந்த ஒரு வேண்டுதலுக்காண்டி அல்லாஹ் ஒரு நாட்டுக்கே பஞ்சத்தை உருவாக்குறான் அப்படிங்கிறத நம்ம நல்லா நம்ப முடியுதா சகோதரிகளே? ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டானா அதை தன்னால் எந்த முறையில் வேணாலும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு காமிச்சு கொடுக்குறான். அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம 3 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் விஷயம், துவா என்பது ஒரு இபாதத் மட்டும் கிடையாது. நம்ம அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. நமக்கு யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நம்ம சுக துக்கங்களை கேட்கறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதுமே தயாராக இருக்கான். 2வது விஷயம், நம்ம துவா கேட்பதற்காக ஒரு வழிமுறை இருக்கு. முதல்ல அல்லாஹ் கிட்ட நம்ம தேவையுடையவங்கன்னு உணர்ந்து இஹ்லாஸோட அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். துவாவை தொடங்குறப்போ அல்லாவை புகழ்ந்து அவனுக்கு நன்றி சொல்லி அல்லாவுக்கு பிடித்தமான அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்லணும். பிறகு நம்ம தேவைகளை கேட்டுட்டு அதே மாதிரியே ஸலவாத் சொல்லி முடிக்கணும். 3வது விஷயம் என்னன்னா, துவாவை எப்படி கபூல் செய்வது அப்படின்ட்டு முடிவெடுக்கிறவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ஒயம் குருன ஒயம் குருல்லாஹ், அவர்களும் திட்டம் தீட்டினார்கள், அல்லாஹுவும் திட்டம் தீட்டினான். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், நிச்சயமாக திட்டம் தீட்டுவதில் மிகவும் மேன்மையுடையவன் அல்லாஹ் மட்டும்தான். நம்ம துவா செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பலைன்னா நம்ம துவா செய்வதற்காக அல்லாஹ் நம்மளை வழி நடத்தியிருக்கவே மாட்டான். தன்னுடைய படைப்புகளோட தேவைகளை அல்லாஹுவை தவிர வேறு யாருமே நுணுக்கமான முறையில் நிறைவேற்ற முடியாது. துவாவை கேட்டதுக்கப்புறம் நம்முடைய நிலை இன்னும் இழிவடையலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் எதிரிகளான அபூ ஜஹலுக்கும் அபூ லஹபுக்கும் எதிராக துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இவங்களை அழிச்சிடு, இந்த இடத்த விட்டு இவங்களை வெளியேற்றிடு அப்படின்னு துவா செய்கிறாங்க. ஆனால் யார் மக்காவை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு போகிறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அல்லாஹ் அவனோட தூதரோட துவாவை நிறைவேற்றுறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்க சொந்த ஊரில் அவங்க பிறந்து வளர்ந்த மண்ணில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றுறான். அதை விட்டு வெளியே போகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. மதீனாவுக்கு போய் இஸ்லாம் மதீனாவில் மட்டும் இல்லாமல் வெளியே நிறைய இடங்களில் பரவுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலீஃபாவாகிறாங்க.
மறுபடியும் அபூஜஹலையும் அபூலஹபையும் சந்திக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியத்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி வச்சான். ஒரு அனாதை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒதுக்குன அதே சமூகத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கலீஃபாவை அல்லாஹ் மாற்றி வச்சான். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ் மீது இருக்கிற தக்வாவை பலப்படுத்தி அவன் மீது இருக்கிற நம்பிக்கை குறையாமல் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் கண்ணியமிக்க ஒரு இடத்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.